வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். நேற்று காரைக்குடி அருகே உள்ள பொய்யாவேல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த சக்தி சோமையா என்ற மாணவன் கம்ப்யூட்டர்ல பின்னாடி இருக்கிற பிளக்கை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்ச போது அவர் மின்சாரம் தாக்கி பலியானார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கு திரண்ட அவரது உறவினர்கள் 3 கோரிக்கைகளை வைத்து நேற்று இரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதில் ஒன்று மாணவனின் இறப்புக்கு காரணமான ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். 2வது கோரிக்கையாக அந்த மாணவனின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும். 3வதாக மாணவன் இறப்புக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். இந்நிலையில் இன்று அதிகாலை தமிழக முதலமைச்சர் மாணவன் இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்திருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரும் அந்த மாணவனின் குடும்பத்திற்கு வேலை ஒன்று தருவதாக உறுதியும் அளித்துள்ளார். ஆசிரியர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சாக்கோட்டை காவல் நிலையத்தில். ஆனால் மாணவனின் உறவினர்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவில் தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது. அதுபோல் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மாணவனின் குடும்பத்துக்கான பணி ஆணையினை உடனடியாக கையில் வழங்க வேண்டும் என்று கோரி காரைக்குடி டிஎஸ்பி சத்திவன் மற்றும் வட்டாட்சியர் ராஜாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு சரவணன்.